இது மகிமை நேரம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நற்செய்தி பணியை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில இன்றைய தினத்திலும் மன அழுத்தத்தினால் தற்கொலை செய்ய நினைத்தவனுக்கு கிடைத்த நற்செய்தியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எப்படி அந்த நற்செய்தி கிரியை செய்தது என்பதையும் குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். சரியா? எல்லாரும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இதுல பவுலும் சீலாவையும் குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு. இந்த பவுலும் சீலாவும் ஆண்டவரை பற்றி சுவிசேஷமாக அறிவித்ததுனால, ஆண்டவர் நற்செய்தி அறிவித்தது நிமித்தம் அவங்க மேல கோபம் கொண்டு அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, உட்காவலறையிலே வைத்திருக்கிறாங்க. தொழு மரத்துல கட்டி போட்டிருக்காங்க. இப்ப ஆடவும் முடியாது, அசையவும் முடியாதுன்னு அப்படி ஒரு அப்படிதான் இருக்கணும். ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கிறாங்க. நடு ராத்திரி, இருளான வேலை, தொழு மரம், கை காலெல்லாம் விலங்கு. சரியா? தொழு மரத்துல கட்டப்பட்டவர்களாக இப்போ இருக்கிறாங்க. சரியா? கை தானே கட்டப்பட்டிருக்கு, கால்கள் தானே கட்டப்பட்டிருக்கு. நம்ம வாயினால ஆண்டவரை துதித்து பாடுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த பவுலும் சீலாவும் இந்த நடு ராத்திரி வேளையிலே ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்து பாடினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? துன்பம் வரும் பொழுது நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆனா துன்பம் வரும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுவோம், அது வரைக்கும் பாடல் பாட்டு ஜெப சத்தம்லாம் நம்ம வீட்டுல தொனிக்கும். எப்போ துன்பம் வருதோ அப்ப அந்த குடும்ப ஜெபம் கட்டாயிரும். ஆனா பாருங்க, இந்த பவுலும் சீலாவும் தொழு மரத்துல கட்டியிருக்காங்க. கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவரிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுத்தார்கள் இருக்குதா? இல்ல, துதித்து பாடினார்கள் இருக்குது. ஆண்டவர் அதுவரை அவங்க வாழ்க்கையிலே செஞ்ச நன்மைகளை குறித்து இந்த துதிச்சு பாடுறாங்க. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி பாடுகிறார்கள். சரியா? இப்போ வாயை திறந்து அவங்க பாடும் பொழுது அங்க இருந்த காவலாளி கேட்டுக்கொண்டே இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அக்யூஸ்ட் 2 பேர் இருக்கிறாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்க அப்ப சவுண்டு கேட்குது, என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க கவனிச்சிருப்பாங்க. என்ன அப்ப அவங்க கவனிக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கும், இவர்கள் அவர்களுடைய ஆண்டவரை குறித்து துதித்து பாடுகிறார்கள், அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாடுகிறார்கள்னு சொல்லிட்டு இந்த காவலாளி அறிஞ்சிருப்பாரு. என்ன அப்ப ஆண்டுடைய நாமத்தை பத்தி அறிஞ்சிருப்பாரு, ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்தும் இவர் அறிந்திருப்பார். சரியா? அந்த புலம், அந்த ஜெப துதி பாடல் சத்தத்தை கேட்டு அறிந்து கொண்டிருப்பார். சரியா? இந்த நிகழ்ச்சி கூட இந்த காவலாளி ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கலாம். சரியா? இப்ப பாருங்க, காவலாளி கண்ணை தூங்கிட்டாருன்னு வச்சுப்போம், தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ பூமி அதிர்ந்தது, அந்த கட்டெல்லாம் அவிழ்ந்துட்டு, கதவெல்லாம் திறந்துட்டு, ஜெயில் கதவுலாம் திறந்துட்டுனா எல்லா அக்யூஸ்டும் என்ன பண்ணுவாங்க, ஓடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. என்ன இப்ப பாருங்க, அந்த நம்ம துதிக்கும் பொழுது, எப்பவுமே நம்ம துதிக்கும் பொழுது கட்டுகள்லாம் அவிழ்க்கப்படும். நம்ம ஏதோ ஒரு சாபக்கட்டா, ஏதோ ஒரு பாவக்கட்டுல நம்ம இருக்கிறோமா, நம்ம துதிக்கும் பொழுது நம்ம அந்த கட்டிலிருந்து விடுதலை பெற அது ஏதுவாக இருக்கும். சரியா? இப்போ கொஞ்ச நேரம் ஆயிற்று, நித்திரை தெளிஞ்சு இந்த காவலாளி திடீர்னு நம்மள பார்க்கும்போது கதவெல்லாம் திறந்து கிடக்கு, அந்த ஒவ்வொரு செல்லா இருக்கும்ல, அது எல்லாமே திறந்து கிடக்குது. இப்போ இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துருச்சு. ஏன்னா பவுலும் சீலாவையும் அடைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில உயரதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, என்ன அவங்கள எங்க, ஏன்னா அவங்களுக்கு காவலாளியாதான் இவரை வச்சிருக்கு. இவரை ஆக்சுவலா நான் தூங்கிட்டேன்லாம் நான் சொல்ல முடியாது. என்ன தூங்காம கண்முழிச்சு பார்க்கணும்னு சொல்றதுக்காக தான் அவர் அதுல வச்சிருக்கு. அப்போ இவருக்குள்ள ஒரு பயம், ஐயோ மேல் அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பயம். சரியா? ஒரு மன அழுத்தம், நம்மளுக்கு எந்த அவமானம் நேரிடுமோ, எந்த நிந்தை நேரிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தின் மிகுதியினால இந்த காவலாளி என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருந்த கத்திய வச்சு அவரை தன்னைத்தானே மாய்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு குத்துவதற்கு அப்படி அந்த கத்தியை எடுக்கிற அந்த டைம்ல இந்த பவுல் சொல்றாரு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா?
அநேகர் அந்த பயத்தினாலேயே அந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு தற்கொலை எண்ணம் அவங்களுக்குள்ள வந்து விடுகிறதுன்னு அந்த ஒரு செகண்ட், ஒருவேளை அந்த கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லல அப்படின்னா அன்னைக்கு அந்த உயிரை அவர் மாய்த்திருப்பாருன்னு அந்த காவலாளி. பாருங்க, அநேக பிள்ளைகள் ஏதோ ஒரு நிந்தனை நம்மளுக்கு வந்துருமோ, ஏதோ ஒரு அவமானம் வந்துருமோ, ஐயோ நான் பெர்ஃபெக்டா இல்லாததுனால நான் யாரு முன்னாடியா கை கட்டி நிக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிருமோ, இந்த அவமானத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன், இந்த நஷ்டத்தை நான் எப்படி சகித்து கொள்வேன், இந்த நிந்தையை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி தெரியாம தான் அந்த தற்கொலை முடிவை சடனா அவங்க எடுத்துருந்தாங்க. சரியா? இந்த காவலாளியும் கூட அப்படிதான் தற்கொலை செய்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுக்கிற அந்த டைம்ல தான் ஒரு நற்செய்தி கடந்து வருகிறது, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த பவுலும் சீலாவும் நம்மளை வச்சு எவ்வளோ கொடுமைப்படுத்தினா, நம்மளுக்கு கையை அசைக்க முடியல, காலை அசைக்க முடியல, தொழுமரத்துல கட்டி வச்சுட்டு எப்படியெல்லாம் நம்மளை கொடுமைப்படுத்தினாங்க. அவர் செத்தா சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. என்ன, ஏன்னா ஆத்துமா விலையேற பெற்றது. சரியா? அந்த ஆத்துமாவின் மேல கரிசனை உள்ளவராக இந்த பவுல் என்ன சொல்றாரு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. சரியா? இப்போ இந்த வார்த்தையானது இவரை தொட்டுட்டு, இந்த காவலாளியை தொட்டு விட்டது. சரியா? இப்போ இவருக்குள்ள அவ்வளவு சமாதானம். ஏன்னா இவ்வளவு நேரம் மன அழுத்தத்துல இருந்திருந்த அந்த காவலாளி இப்ப அந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு அந்த சூழலையும் பாக்குறாரு, யாருமே தப்பிக்கலன்னு. அப்ப இவருக்குள்ள பயங்கர சமாதானம், ஒருவரும் தரக்கூடிய சமாதானம் வந்த உடனே அவர் சொல்றாரு, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? பாத்தீங்களா பிரியமானவர்களே, நீங்க இப்படி தேவைப்படுவோருக்கு, மன அழுத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்க சொல்ற அந்த நற்செய்தி அவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழி நடத்தும். அவங்களே உங்ககிட்ட கேட்பாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும்னு அவங்களே வாலண்டியரா கேட்பாங்க. இப்படிதான் அந்த காவலாளியும் பவுல் சீலாவிடம் கேட்க, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்ன, மனம் திரும்ப விரும்பும் ஒருவன் செய்ய வேண்டியது என்னன்னா ஆண்டவரை விசுவாசிக்கணும். அவ்வளவுதான். ஆண்டவரை விசுவாசிச்சாலே போதும். அவர் எனக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்திட்டாரு, நான் ரத்தம் சிந்த தேவையில்லை அப்படிங்கிறத விசுவாசிச்சாலே போதும். என்ன, அந்த விசுவாசமே அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக வழி நடத்தும். அதுக்கப்புறமா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த வசனத்தை போதிக்கிறாங்க. வீட்டில் இருந்த யாவருக்கும் அந்த வசனத்தை போதிக்கிறார்கள். சரியா? கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிப்பை நாட வேண்டும். அவங்க வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க ஒருவரை ரட்சிப்புக்குள்ளதாக நடத்தும் பொழுது அவங்கள வசனத்தை கேட்கிறதுக்கும் நீங்க வைக்க வேண்டும். சங்கீதம் 96:2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக நாம் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. அன்று அந்த பவுலின் அந்த நற்செய்தியான அந்த வார்த்தை ஒரு காவலாளியை, அந்த ஆத்துமாவை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க வைத்தது. சரியா? இல்லைன்னா அந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிருக்கோம். என்ன, நம்ம மன அழுத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்ம பேசுற வார்த்தை நற்செய்தியை போல இருக்கும், ரட்சிப்புக்கு ஏதுவாக அவர்களை வழி நடத்துகிறதாகவும் இருக்கும். நம்ம ஒருத்தர் ரட்சிக்கப்பட வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க முதல்ல செய்ய வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னா, செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தராய் இயேசுவை விசுவாசிக்கணும். விசுவாசித்து வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க இப்படி மன அழுத்தத்துல இருக்கிறவர்களுக்கும், தற்கொலை எண்ணத்துல இருக்கிறவர்களுக்கும், நிந்தனை போராட்டத்துல இருக்கிறவர்களுக்கு உங்களை சுவிசேஷம் சொல்லும்படி ஆண்டவர் இன்றைய தினத்திலே கூறுகிறார். நீங்க இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம்.
அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, இந்த வேலைகளையும் எத்தனையோ பிள்ளைகள் மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏசப்பா. அப்பா, அவர்களுக்கு நாங்கள் உங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா தடைகள் எல்லாம் விலகட்டும் தகப்பனே. அப்பா, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அநேகரை உமக்கென்று நாங்க அழைத்து கொண்டு வரணும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று பார்க்கிறோமே சுவாமி. அப்பா, உம்மை விசுவாசிக்கிறோங்கிற நீரே ஜீவன் உள்ள தேவன் என்பதை ஏசப்பா நாங்கள் சுவிசேஷமாய் சொல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பலப்படுத்துங்க. நற்செய்தி நான் சொல்வேன், சுவிசேஷம் நான் சொல்வேன் என்று சொல்லி அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க. அவர்களுடைய கரங்களை நீங்க பிடித்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் நீங்க வாய்க்க செய்யுங்க. விளைய செய்கிற தேவனே உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமேன்.